ஹீரோயினோ ஹீரோ கிட்ட கோவில் உண்டியல்ல இருக்கிற காசனா நீ ஏன் திருடுறன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கோவில் உண்டியல்ல காசு போட்டா நம்ம வேண்டறதுனா நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா நடக்கவே இல்ல. அதனாலதான் நான் போட்ட காசை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றான். நீ எங்க தங்கி இருக்கேன்னு அந்த பொண்ணும் கேக்குறப்ப நான் குளத்தோட கரையில தான் தங்கி இருக்கேன்னு சொல்றான். அந்த இடத்துல மழை பெஞ்சா மட்டும் நான் லாக்கப் உள்ள தானாவே போயிடுவேன்னு சொல்றான். இல்ல நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு கேக்குறப்ப நான் வேணா டெமோ காட்டுறேன்னு இவனும் கூட்டிட்டு போறான். அங்க பப்ளிக் ரோட்டு கூட்டிட்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் செவுத்துல சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு எழுதி இருக்கு. அங்க போய் இவன் டாய்லெட் இருக்கிறது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கிற போலீஸ் கிட்ட டாட்டா வேற காட்டுறான். அவங்களும் பொது இடத்துல ஏன் இப்படி பண்றேன்னு இவனை புடிச்சிட்டு போய் லாக்அப் குள்ள போட்டுறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோயினும் அவனை தேடி போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறா. இவ ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கறனால உன்னை பாக்குறதுக்கே நீ ஒரு வித்தியாசமான ஆளா இருக்க, நீ உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்றா. நான் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனிதனே கிடையாது, நான் ஒரு வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு ஏலியன்னு சொல்றான். நான் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தான் இந்த பூமிக்கே வந்தேன், என்னோட டாலர் வேற தொலைஞ்சு போயிருச்சு, அது கிடைச்சாதான் நான் என்னோட உலகத்துக்கு நான் போக முடியும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கும் இவனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவனோட பிளாஷ்பேக் கதைய சொல்றான். அப்பதான் அவனோட டாலரை தொலைச்சிட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாக்குறான். எல்லாருமே ட்ரெஸ்னா போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவனும் யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி அங்க இருக்கிற ஒரு கார்ல இருக்கிற ட்ரெஸ்ஸனா எடுத்து இவனும் போட்டுட்டு போறான். இவன் ஊருக்குள்ள போனதும் பாக்குற எல்லா மக்களுமே இவனை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. பார்த்தா மேல கோட் ஷூட்டும் கீழே சாரினா வேற கட்டியிருக்கான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.